10 நிமிஷத்துக்கு மேலே அடித்தா இறக்கம் வந்துடும். அதுக்கு மேலே அடிக்க மாட்டோமே. ஒருவனுக்கு கொல்ற வரைக்கும் கொல்லலை, அதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறோமே அல்லாஹ் பார்த்துட்டா இருக்கான்னு எல்லாத்தையும் பாருங்க. அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டால் திரும்ப எடுக்கிற இல்லையே காஃபிரை. அல்லாட இறக்கமும் கோபமும் விளங்குதா? அப்போ அல்லாஹ் அதுக்கு தான் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான் காஃபிர்களுக்கு. நினைச்ச மாதிரி வாழுங்களோ, நினைச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி விரும்பிய வாழலுமோ வாழ். ஏன் தூக்கி போட்டால் எடுக்கிறல்ல வெளியே, தூக்கி போட்டால் என்ன செய்யறதில்ல. இப்போ ஜெயிலை பாருங்க, ஜெயிலே சண்டை பிடிக்காங்க, 2-3 நாள் சண்டை போகுது மகர ஜெயிலே. ஏன் இருக்கேலா உள்ளு கொரோனா வந்துட்டு, இருக்கேலா சண்டை பிரச்சினை, எப்படி சில வெளியே வருவாங்க கைதிகள். ஆனா அல்லாஹுடைய இந்த ஜஹன்னம்ல போனா வெளியே வரையலுமா? வெளியே வரையல. அது மூடினா மூடினது. நரகத்தை பத்தி தான் உள்ள ஆயத்தை அவ்வளோ. அல்லாஹ் சொல்லுவான், அல்கியா ஃபீ ஜஹன்னம், நரகத்துல தூக்கி போடுங்க இவனை. ஏன் குல்ல கஃபார், இவன் யார்? கஃபார். இவன் கஃபார்னா யார்? கஃபார்னா காஃபிரோட கடினமானவர். செலவன் இருக்கான், 2 ஜாதி காஃபிர் இருக்கான். ஒரு ஜாதி காஃபிர் அவன் குஃபுர்ல வாழ்ந்துட்டு பெய்த்துருவான். இன்னொரு ஜாதி காஃபிர் இருக்கான், குஃபுர்லையும் வாழ்றது முஸ்லீம்களே விட்டு வைக்கிறது இல்லை. உதாரணமாக அபூஜையில போல அந்த காலத்தில் சில காஃபிர்கள் வாழ்ந்தாங்க. அவனோட பாட்டில் அவன் வாழ்ந்துட்டு அவன் கபருக்கு பெய்த்தான். அல்லாம அவனை பற்றி பேசல. இந்த அபூஜையில், இந்த அபூலஹப், ஷைபா, உத்துபா, இவன்கள் காஃபிராக வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களை விட்டு வைக்கல. அல்லாஹ் விட்டு வைப்பானா? அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அப்போ நாங்கள் சபுர் செய்யோம். இதுக்கு தான் சபுர், வேறொன்றுக்கும் அல்ல. அல்லாஹ் சொல்றான், முதலாவது கஃபார், இந்த காஃபிரை தூக்கி போடு. எல்லா குல்ல கஃபார், யாரும் தப்பேல. முதலாவது. இரண்டாவது அனீது. இரண்டாவது யாரு? அனீது. அனீதண்டா யாரு? உண்மையை வேணுமென்று மறுத்தவன். அனீதண்டா அதான். ரெண்டாவது குல்ல கஃபாரின் அனீது, அகங்காரம், பெருமை, நான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரெண்டாவது. மூன்றாவது யார்? மன்னாஇன் லில் கைர், நலவுகளை தடுத்தவன். எவ்வளோ கெட்ட பண்புகள் இதெல்லாம். நலவு நடக்க விடுறதில்ல, சமூகத்துக்கு நலவு நடக்க விடுறதில்லை. மன்னாஇன் லில் கைர். மூன்றாவது ஜகாத்தோ சதகாவோ எந்த நல்லதோ. நாலாவது முஅ்தத். முஅ்தத் அளவு கடந்தவன். முஅ்தத் கெடுதியில் அளவு, கொலையில் அளவு கடந்தவன், ஏசுரத்தில் அளவு கடந்தவன், கொள்ளையில் அளவு கடந்தவன், பாவங்களில் அளவு கடந்தவன். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை இறங்கிச்சாம் அந்த காலத்தில் வலீத் இப்னு முகீராவுடைய விடயத்தில். யார விடயத்தில்? இந்த அபூ தாலிப் எல்லாம் உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க முஸ்லீம்களுக்கு. இந்த வலீத் இப்னு முகீரா, இந்த அபூ லஹப், அபூ ஜஹில் எல்லாம் இப்படிப்பட்ட ஆக்கள் இந்த காலத்தில் இருக்காங்களா இல்லையா? உலமாக்கள் மட்டும்தான் வாயை திறக்கணும், மற்ற ஒத்தரம் திறக்க மாட்டீங்க. மற்ற ஒத்தரம் இருக்காங்க, ஒவ்வொரு காலத்திலையும் இருக்காங்க. அப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் விளங்கக்கோல விளங்குது என்ன? எங்கட விரோதி, கடைசி விரோதி யார்? எங்கட தஜ்ஜால். எங்கட கடைசி விரோதி யாரு? தஜ்ஜால். அது வரைக்கும் விரோதி வந்துட்டு தான் இருப்பான், இஸ்லாத்தை தடுத்துட்டு தான் இருப்பான். நாங்கள் இனி அதோட வாழ்ந்துட்டு தான் போகணும், வாழ்ந்துட்டு தான் போகணும். சரி, முஅ்தத். அடுத்தது கடைசி அல்லாஹ் சொல்றான், அஞ்சாவதாக முரீப், இஸ்லாத்துடைய விடயத்தில் சந்தேகம் உள்ளவர், முரீப். ஆறாவது அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹோடு இன்னொரு கடவுளை இணைத்தவர். இந்த தன்மைகள் யார்கிட்ட இருக்குதுன்னு பாருங்க. அல்லாஹோடு, அல்லாஹ் மட்டுமில்ல கடவுள், இன்னொரு கடவுள் இருக்கிறார், அல்லாஹ்வால் எல்லாம் செய்ய இயலாது என்ற இந்த 6 கெட்ட தன்மையுடையவர்கள்
இவங்கெல்லாம் நிரந்தர நரகவாதிகள். இப்போ சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நரகத்துள்ளு போனத்துக்கு பிறகு ஏற்றுக்கொண்டு என்ன தான் செய்யும்? அதுக்கு பிறகு ரெக்கார்டை போட்டு கேட்டு என்ன செய்ய? போனத்துக்கு போகிறோம் யாரு தான் விளங்கப்படுத்தி என்ன செய்ய? அது முடிஞ்ச கதை. அது அல்லாஹ் சொல்றான், திரும்ப சொல்லுவான், மலக்குகளே ரெண்டு பேரையும் பார்த்து தூக்கி போடுங்க. எங்க? கடினமான கடூழிய சிறை தண்டனையில போடும். பாருங்க, இன்னைக்கு அளவு கடந்த குத்தம் செஞ்சிட்டார், சின்ன பிள்ளை துஷ்பிரவம் செஞ்சிட்டார், கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும். என்ன? கடூழிய சிறை தண்டனை. கடூழிய சிறை தண்டனை. அதாவது எதிர்பார்க்காத ஒரு தவறு செஞ்சிட்டால் என்ன கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும்? கடூழிய சிறை தண்டனை. அல்லாஹ் சொல்றார், இந்த 6 குற்றவாளிகளுக்கும், முதலாவது கஃபார், இரண்டாவது அனீது, மூன்றாவது மன்னாஇன் லில் கைர், நான்காவது முஅ்தத், அஞ்சாவது முரீப், ஆறாவது அல்லதி ஜஅலம அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹோடு வேறு கடவுளை உருவாக்கிய இந்த 6 குற்றவாளிகளுக்கும் அல்லாஹ் சொல்லுவான், போடுங்க. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த நேரம் வழிகெடுத்த ஷைத்தான் இருக்கானே, இவன் சும்மாவா இருப்பான்? இவனும் பக்கத்துல இருப்பான். ஏன்னா முதல் நரகத்துக்கு போற அவரு தானே. முதல் நரகத்துக்கு போற யாரு? ஏண்டா அவர் சொர்க்கவாதியா? ஷைத்தான் கரீன். அவர் முதல் நரகத்துக்கு போறால் கடைசி தஜ்ஜாலும் எங்க வருவார்? எல்லாம் கண்டாயம் அங்கே இருக்கும். முழு கூட்டம் ஃபிரௌன் சீதேவி எங்க இருப்பார்? நும்ரூத் எங்க இருப்பார்? அபூஜல் எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் இஸ்லாத்துடைய விரோதிகள் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க. எல்லாரும் ஒன்றாத்தான் இருப்பாங்க. இப்ப இந்த ஷைத்தான் சொல்லுவானாம், கால கரீனுஹு, கரீன், திரும்ப அல்லாஹ் சொல்றார், இந்த ஷைத்தான் சொல்லுவான், ரப்பனா மா அதகைது, ரப்பனா, ரப்பே, நான் அவனை வழி கெடுக்கல. எப்படி காத? ரப்பனா மா அதகைது, நான் இவனை, ஏனென்றா இவருக்கு பாயிண்ட்ஸ் கூடும். அங்கால் வழி கெடுத்ததுக்கு வேற நரகம், வழி கெட்டதுக்கு வேற நரகம், வழி கெடுத்ததுக்கு. சமூகத்தை வழி கெடுக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? பொய்யை சொல்லி வழி கெடுக்கிறவங்க, எத்தனையோ விடயங்களை சொல்லி வழி கெடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் கத்துவாங்க. வழி கெட்டவங்க என்ன கத்துவாங்க? யா அல்லாஹ், எங்களை வழி கெடுத்தவன் இருக்கியா, 2 நரகத்தை கூட அவனுக்கு. ரப்பனா ஆத்திஹிம் திஃபைனி மினல் அஸாப். அப்ப ஷைத்தான் எவ்வளவு பெரிய நரகமா இருக்கும். இந்த உலகத்தையே வழி கெடுத்துட்டானே. அல்லாஹ் கிட்ட வந்து கத்துவானம். அல்லாஹ் சொல்றான், قال قرينه ربنا ما أطغيته, ரப்பே, நான் வழி கெடுக்கல இவனை, ولكن كان في ضلال بعيد, அல்லாஹ் இவன் தான் பெரிய வழிகேட்டில் இருந்தான். அப்ப இன்றைக்கு எங்களை எல்லாத்தையும் கெடுத்து போட்டு அவன் தப்புறான இல்லையா? அப்ப நாங்க வாழ்க்கையில உள்ளத்தில் ஒரு